தமிழக அரசில் கடந்த 4 நாட்களாக பரபரப்பாக பல நிகழ்வுகள் அரங்கேறி வருகின்றன. தற்போது அதிமுக தான் பெரும்பாலும் பெரும் அடியை வாங்கி கொண்டிருக்கிறது. அந்த கட்சியிலிருந்து 4 தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தற்போது தாவேகாவிலே இணைந்து விட்டார்கள். தேர்ந்தெடுத்து 1 மாதம் கூட ஆகவில்லை, அதற்குள்ளாக பதவியை ராஜினாமா செய்யும் அளவுக்கு சென்றிருக்கிறார்கள். இதன் சுவாரஸ்யம் என்ன, பின்னணி என்ன என்பது குறித்து தாவேகா வட்டத்திலும் அதே போன்று அதிமுகவிலும் உள்ள தற்போது நம்முடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் நிர்வாகிகளிடம் எல்லாம் பேசிய போது பல அதிர்ச்சி தகவல்கள், ஆனால் சுவாரஸ்யமான பின்னணி தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதை நமது நேயர்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்வோம். குறிப்பாக தாவேகாவை பொறுத்தமட்டிலே டார்கெட் 10 என்ற வகையிலே, டார்கெட் 10 என்ற வகையிலே, இலக்கு 10 என்ற வகையிலே ஒரு அசைன்மெண்ட், அதாவது ஒரு செயலை முடிக்க வேண்டும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அந்த டார்கெட் 10 என்ற இலக்கின் கீழே செயல்பட தொடங்கி தற்போது அதிலே 4 பேரை வெற்றிகரமாக தாவேகாவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதுவும் ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் என்ற வகையிலே கூறுகிறார்கள். ஸ்வீட் பாக்ஸ் என்றால் என்ன என்ற வகையை நாம் கொண்டும் இனிப்பு பெட்டியை கொடுக்க போகிறார். ஆனால் ஸ்வீட் பாக்ஸ் என்றால் பெரிய அளவுக்கு பணம் பரிமாற்றம் செய்யப்படுவது. ஒரு ஸ்வீட் பாக்ஸ் என்றால், ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸ் என்றால் 1 கோடி ரூபாய் என்று கூறுகிறார்கள். எனவே 10 ஸ்வீட் பாக்ஸ், ஒவ்வொரு பேரத்திற்கும் 10 ஸ்வீட் பாக்ஸ் என்ற டார்கெட் 10 ஸ்வீட் பாக்ஸ்களை கொடுத்து இந்த கட்சி மாற செய்வது என்ற வகையிலே ஒரு இலக்கு கொடுக்கப்பட்டதாகவும், அந்த வகையில் தான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அதிரடியாக களமிறங்கி தற்பொழுது 4 பேரை மாற்றிருக்கார். எனவே அவர்களுக்கு ஒவ்வொருக்கும் 10 ஸ்வீட் பாக்ஸ் என்ற 40 ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை என்பதை நம்மால் உறுதி செய்யப்படவில்லை. அந்த உறுதி செய்வதற்காக முயற்சித்த போதும் அதற்கான உரிய பதில்கள் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த பரபரப்பு தகவல் என்பது தாவேகா வட்டத்தில் மட்டுமல்ல, அதிமுகவிலும் பரபரப்பாக பேசப்படுகிறது. மேலும் ஒரு 6 பேரிடம் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருப்பதாகவும், விரைவில் அவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து இணைவார்கள் என்ற வகையிலே நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒவ்வொரு நகர்வையும் முதலமைச்சர் விஜய்க்கும் தாவேகா தலைவருமான முதலமைச்சருமான விஜய்க்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அப்டேட் செய்து கொண்டிருப்பதாகவும், முக்கிய புள்ளிகள் எல்லாம் ஒன்று கூடிதான் இந்த நகர்வுகள் எல்லாமே அடுத்தடுத்த இந்த காய் நகர்த்தல்கள் இந்த அரசியல் சதுரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இது தொடர்பாக நாம் அதிமுக வட்டத்திலே விசாரித்த பொழுது அதிமுகவின் 2 பிரிவுகள் தற்போது இருக்கின்றன. வேலுமணி பிரிவாகட்டும், அதே போன்று இபிஎஸ் பிரிவாகட்டும், 2 பிரிவுகளே தற்போது போதுண்டா சாமி, இனிமேல் கட்சியை உடைப்பதை நம்மால் ஏற்க முடியாது, கட்சி கரைந்து போய்விடும் என்ற வகையில் இருவருமே தற்போது விட்டு கொடுத்து போக வேண்டும், சமரச திட்டத்திற்கு இருவருமே தயாராகிவிட்டார்கள். வேலுமணி தரப்பிலிருந்து பல எம்எல்ஏக்கள், பல ஆதரவாளர்கள் இபிஎஸ் இடம் பேசி தற்போது சமரசத்திற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எனவே விரைவில் இன்றோ அல்லது நாளையோ இபிஎஸ், வேலுமணி, சிவி சண்முகம் அனைவரையும் ஒன்றாக இணைந்து கை தூக்கி புகைப்படங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள், புகைப்படத்திற்கான காட்சியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சிவி சண்முகம் வருவாரோ இல்லையோ தெரியவில்லை, வேலுமணி வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக இருக்கிறது. என்றால் வேலுமணி ஒரு சபதம் போட்டுவிட்டு தான் தேர்தலில் வெற்றி பெறுகிறார் என்ற தகவல் வந்தவுடனே அவர் ஊரிலிருந்து கிளம்பும் பொழுது ஒரு சபதம் போட்டுவிட்டு வந்திருக்கிறார். வேலுமணியின் சபதம் என்றே அவருடைய ஆதரவாளர் கூறுகிறார். என்ன சபதம் என்றால், அமைச்சராகிவிட்டு தான் இன்னும் ஊருக்கு வருவேன் என்ற வகையிலே சபதம் போட்டுவிட்டு வந்திருக்கிறார் எஸ்பி வேலுமணி. ஆனால் அவருடைய சபதத்திற்கான முயற்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டது, தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டது என திடீர் திருப்பங்கள் எல்லாம் நடைபெற்றது. அதிமுகவே கலகலத்து போனது. ஆனால் கடைசியிலே பல அதிரடி மாற்றங்கள், எம்எல்ஏ பதவியே பறிபோகுமோ என்ற நிலைக்கெல்லாம் வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் தான் எஸ்பி வேலுமணி தனது சபத்திலே சிறு மாற்றம் செய்து கொண்டு தற்போதைக்கு எம்எல்ஏவாக இருந்தாலே போதுமானது என்ற வகையிலே எஸ்பி வேலுமணி முடிவு செய்திருக்கிறார் என தகவல் வந்திருக்கிறது. அவருடைய நிபந்தனைகளாக பறிக்கப்பட்ட பதவிகளை மீண்டும் கொடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். ஏற்கனவே அந்த இவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட மனு வாபஸ் பெறப்பட்டு விட்டது இபிஎஸ் தரப்பிலிருந்து. எனவே இபிஎஸ் தரப்பிலும் கிட்டத்தட்ட ஒன்றாக இணைந்து விட்டார்கள். எனவே இப்போது கட்சி இணைந்த பிறகு இபிஎஸ் உடைய அணுகுமுறையே வெவ்வேறு அதிரடியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது ஒரு புது பாய்ச்சலுக்கு அதிமுக தயாராகிறது. பல்வேறு தொடர் போராட்டங்களை எல்லாம் அறிவிப்பதற்காகவும் அதிரடியாக தினந்தோறும் தலைப்புச் செய்திகளாக அஇஅதிமுக தேர்தல் பரப்புரையின் போது எப்படி தினமும் தலைப்புச் செய்திகளாக மாறினார்களோ அதே போன்று மீண்டும் ஒரு அதிரடியான போராட்டங்கள் அடுத்தடுத்து நடைபெற்று கட்சியை புத்துணர்வு கொடுக்க வேண்டும், தொண்டர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற வகையிலே இபிஎஸ் திட்டமிட்டிருப்பதாகவும், அதற்காக மிகப்பெரிய திட்டம் என்று போடப்பட்டு வருவதாகவும், அதற்கேற்ப வகுக்கப்பட்டு வருவதாக எல்லாம் நமக்கு தகவல்கள் வந்திருக்கின்றன. எனவே அதிமுக ஒரு புது பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது.
ஆனால் தற்போது தாவேகா வட்டத்திலே பேசிய போது ஆதவ் அர்ஜுனாவுக்கு மிகவும் நெருக்கமான சிலரிடம் பேசிய போது மிக தெளிவாக அவர்கள் நீங்கள் எதிர்கட்சி எம்எல்ஏக்கள இருந்து 5 வருடங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், ஆளும் கட்சிக்கு வந்து விட்டால் உங்களுக்கு பொறுப்பும் கிடைக்கும், பதவியும் கிடைக்கும், எம்எல்ஏ மீண்டும் ஆனால் நீங்கள் அமைச்சராவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு என்ற வகையெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது 4 எம்எல்ஏக்கள் அந்த வலையில விழுந்து பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் மதுராந்தகத்தை சேர்ந்த மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா, அதே போன்று அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பியா 4ஆவதாக இணைந்திருக்கிறார். பெருந்துறை, ஈரோடு பெருந்துறை ஜெயக்குமார் அவரும் இந்த 4 எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அவருடைய எம்எல்ஏ ராஜினாமாவையும் சபாநாயகர் ஏற்றுவிட்டார் ஜேசிடி பிரபாகர். எனவே தற்போது அவர்கள் தாவேகாவிலும் இணைந்து விட்டார்கள். இவர்கள் மட்டுமல்ல, மேலும் 6 பேர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு என கூறப்படுகிறார். ஆனால் வேலுமணி தற்போது போதும்டா சாமி என்று கூறிவிட்டதால் உடனடியாக அந்த இணைப்பு இருக்க அதிமுக ஒன்றிணைய போகிறது. எனவே இனி வருவார்களா என தெரியவில்லை. ஆனால் தங்களுடைய முயற்சி தொடரும் என தாவேகா வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைத்த உறுதியான தகவல்கள். ஆனால் இந்த ஸ்வீட் பாக்ஸ் ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம். ஆனால் இந்த ஸ்வீட் பாக்ஸ் விவகாரம் உண்மையா இல்லையா என்பது தெரியவில்லை. எதற்காக அவர்கள் இணைந்தார்கள், ஏதேனும் ஆதாயம் கிடைக்கப்பட்டதா அல்லது அமைச்சர் பதவி போன்றவை தாவேகாவில் ஆளும் கட்சி எம்எல்ஏ போன்ற உறுதிகள் மட்டும் கொடுக்கப்பட்டதா, ஸ்வீட் பாக்ஸ் என்ற பெயரில் பணம் பரிமாற்றம் நடைபெற்றதா என்பதெல்லாம் யூகங்களாக பேசப்படுகிற தவிர உறுதியான உண்மையான தகவலாக தெரியவில்லை. ஆனால் அந்த உண்மையை உறுதிப்படுத்துவதற்காக நாம் முயற்சித்த பொழுதும் அதற்கு உரிய பதில்கள் கிடைக்காததால் அது ஒரு யூகமாக தான் தற்போதைக்கு தெரிகிறது. ஆனால் மிக தெளிவாக சொல்ல வேண்டிய விடயம், இது மிகப்பெரிய ஒரு திட்டமிட்டு நடைபெறுகின்ற ஆபரேஷனாக தெரிகிறது. 10 எம்எல்ஏ தனி பெரும்பான்மை எளிதாக பெற்றுவிட முடியும். மீண்டும் தேர்தல் நடந்தாலும் நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு அலைதான் இருக்கும். அந்த வகையில் நாம் ஜெயிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்ற வகையிலே கருதி இருக்கிறார்கள். ஏற்கனவே 4 இடங்கள் காலி, திருச்சி கிழக்கும் காலியாக இருக்கிறது. எனவே 5 இடங்களுக்கு இடைத்தேர்தல் வரப்போகிறது விரைவில். அது மட்டுமல்ல, மேலும் ஒரு 5 இடங்கள் வரும்போது நிச்சயமாக 10 இடங்கள் என்ற தனிப்பெரும்பான்மை பெறுவதற்கு ஆளும் கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் என்ற வகையில் தான் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒரு பக்கம் புது பாய்ச்சலுக்கு அதிமுக தயாராகிறது, மறுபக்கத்திலே தாவேகா தன்னுடைய ஆளுமையை மிகவும் வலுப்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. திமுக அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது அவர்கள் என்ன செய்ய போகிறார் என்று. இந்த நேரத்தில் இன்று டெல்லி செல்கிறார் விஜய். முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்ற பிறகு அங்கு என்ன அரசியல் திருப்பங்கள் நடைபெற போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் தேர்தல் முடிந்து முதலமைச்சர் தேர்வாகி விட்டாலும், புதிய ஆட்சி அமைந்து விட்டாலும், இன்னும் அரசியல் பரபரப்புகளுக்கு பஞ்சம் இல்லாமல் தினந்தோறும் அதிரடி காட்சிகளாக ஒரு திரைப்படம் போல், த்ரில்லர் திரைப்படம் போல் தான் தற்போது காட்சிகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன தமிழக அரசியல் களத்தில். ஓவியா.